வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை என்னன்னா, சுஜாதாவுடைய நில்லுங்கள் ராஜாவே அப்படின்ற ஒரு குறு நாவல் தான். இந்த கதையை கேட்குற எல்லாருமே கதாநாயகனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அல்லாட்டி ஐடென்டிட்டி டிசோசியேஷன் இருக்கிறதா தீர்மானிக்கலாம். இந்த கதையை என்ஜினியரிங் படிக்கிற தமிழ் மாணவர்களால 2 முறை நாடகமா நடிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நில்லுங்கள் ராஜாவே பை சுஜாதா. மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன, கிளியே குறுநகை போதுமடி. இந்த கவிதையை எழுதின ஆளுக்கு ஒரு கிளியோட குறுநகையாவது கிடைச்சது. ஆனா எனக்கு எல்லாமே பறி போயிருச்சு. ஆனாலும் இப்படியா, ரேஸா, சூதாட்டமா, ஷேர் மார்க்கெட்டா? இல்ல, நான் இல்லன்னுட்டாங்க. அந்த சண்டாளன் செஞ்சதுக்கு அவனை இந்த கதை முடியறதுக்குள்ள கொன்னுட்டு தான் மறுகாரியம். அதுக்கு முன்னால கொஞ்சம் அறிமுகங்கள். உங்களுக்கு இந்த கதையை கேட்க ஆரம்பிச்ச உடனே ஏற்பட்ட குழப்பத்தை தவிர்க்க, என் மனோ ஆரோக்கியத்தை பத்தி உங்கள் சந்தேகங்களை நீக்க நான் நிச்சயம் பைத்தியம் இல்லை. லெட்ஸ் மேக் இட் கிளியர். ஆரம்பத்துல இந்த சந்தேகம் வேணவே வேணாம். நான் யார்? நான் ஜவஹர் விட்டல், கம்பெனி டைரக்டர் அப்படின்னு வெவ்வேறு தளங்கள்ல பதில் சொல்லலாம். நான் ஒரு கணவன், ஒரு தகப்பன், உள்ளுக்குள்ள ஆசை வைத்திருப்பவன், நான் ஒரு மனிதன் அப்படின்னு எத்தனை நான்கள். எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல இழக்கிறதுனா மறுபடியும் குழப்பறேன் இல்லையா? ஜவஹர் விட்டல் என் பெயர். அப்பாவுக்கு தேசபக்தி அதிகம். ஜவஹரும் போயிட்டாரு, என் அப்பாவும் போயிட்டாரு தேசபக்தியோட. அப்பா ரொம்ப கொஞ்சம் பணம் தான் வச்சிருந்தாரு. அவர் இறந்த போது எனக்கு 19 வயசு, பட்டதாரி. எங்க கம்யூனிட்டியில படிச்சவங்க ஜாஸ்தி கிடையாது. பக்தவச்சலம் என்னை ஆதரிச்சு தன் மகளையும், அதாவது புவனேஸ்வரி, கட்டி கொடுத்து தொழிலுக்கும் முதல் கொடுத்து தொழில் விரிவாகி மாமன் காலமாகி மகள் பிறந்து பற்பல விருத்திகள் ஏற்பட்டு 40 வயசுல 18 லட்சம் பெருமானமான ஒரு பெரிய டீலக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சொந்தக்காரன்னா வாழ்க்கையில என் முன்னேற்றத்துல ஒரே ஒரு படிப்பினை, நீதி. பணக்காரியை கல்யாணம் செய். புவனேஸ்வரி அப்படி ஒன்றும் என் தலையில கட்டப்பட்ட அழகில்லாத பெண் அப்படின்னு இல்லை. என் அதிர்ஷ்டம் கண்ணுக்கு நல்லா சுவையா சமைச்சு பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு இல்லத்தரசி. அவளுக்கு 2 தங்கைகள். சந்தோஷம், திருப்தி, செல்வம், இப்படி வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல இருந்த என் அஸ்திவாரத்தை முழுதும் கலைச்சிட்ட சண்டாலனை கொல்லத்தான் போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப வினோதம். மேல கேக்குறீங்களா? சித்திரை வருஷ பிறப்பு, ஆபீஸ் லீவு இருந்தாலும் ஆபீஸ்ல எல்லாரும் கூடி ஒரு பூஜை நடத்துவாங்க. சம்பிரதாயமா பழனி கோயில்ல பொட்டு வச்ச கணக்கு புஸ்தகத்துல முதல் பக்கத்துல வரவு வச்சு எல்லாரும் காஃபி, கேக்கு, சமோசான்னு சாப்பிடுவோம். ஆபீஸ்ல பதவி உயர்வு, போனஸ் எல்லாத்தையும் அறிவிப்பேன். எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. இனிமையான வருடாந்திர நிகழ்ச்சி 10 வருஷமா நடக்குது. அன்னைக்கு 9:10 ராகு காலம்னு 9க்குள்ளேயே முடிச்சிடலாம்னு ஆபீஸ் போறேன். காரை சித்ரா எடுத்துட்டு போயிருந்தா. சோபா குட்டி பள்ளிக்கூடத்துல பாடுதான். டாக்ஸி பிடிச்சு போறேன். பீட்டர்ஸ் ரோட்ல என் ஆபீஸ். அப்பதாங்க ஆரம்பிச்சது வேண. ஆபீஸ்ல நுழைஞ்சேன். எல்லாரும் வாசல்ல எனக்காக காத்திருப்பாங்க. ஒருத்தரையும் காணோம். இன்னும் வரலையா? உள்ள பேச்சு குரல் கேக்குதே. நான் வராமலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? உள்ள போறேன். ஹால்ல மேஜைங்களை விலக்கி போட்டு லக்ஷ்மி படம் வச்சு வத்தி ஏத்தி தேங்காய் உடைச்சு பூஜை நடக்குது. லெட்ஜர் அலங்காரமா இருக்கு. சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. சிரிச்சு பேசிக்கிட்டு நடுவுல அவன் நிக்கிறான். நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறான். டெலிபோன் கலாவதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு முற்றிலும் அந்நியன். எல்லாரும் கை தட்டுறாங்க. யார் இவன்? ஆபீஸ் மாறி வந்துட்டானா? அவன் பேசுறான். என் இனிய நண்பர்களே, நம் அலுவலகம் எப்படி? இந்த வருஷ பிறப்போட 11 வருஷத்தை எட்டுது. ஒரு சின்ன செட்டுல ஆரம்பிச்சு இப்போ பெங்களூர், சேலம், புதுக்கோட்டை கிளைகளோட விரிவடைஞ்சு நான் பேச வேண்டிய பேச்ச அப்படியே ஒப்பிக்கிறான். அவனை பார்த்த ஏறக்குறைய என் வயசுதான் இருக்கும். பெருசா மண்டை, என்னை விட கருப்பு, பல்லு ராமேஸ்வரத்துல சோழி இருக்குமே அது மாதிரி ஒரு சிரிப்பு. கஷ்ட காலம், கண்ல ஒரு பொய், என்னை விட கொஞ்சம் உயரம். சே, என்னை விடன்னு என்னோட இவனை ஒப்பிடுறேன் பாருங்க. இவன் யாரு? முதல்ல இவனை இந்த இடத்துல இருந்து விரட்டணும். என் ஆபீஸ் பெண்களை பார்த்து சிரிக்கிறான். என் மேஜைக்கு பக்கத்துல என் நாற்காலியை போட்டு நான் படிக்க வேண்டிய நீல புஸ்தகத்தை பிரிச்சு யார் யாருக்கு பதவி உயர்வு, சிறப்பு சம்பளம்னு படிக்கிறான். நீங்க நிறுத்துடான்னு சொல்லலையான்னு கேட்கலாம்.
சொல்லலாம்னு நினைக்கிறேன், சொல்லாம வசீகரப்பட்டு கவனிக்கிறேன். ஏன்னு புரியல. பார்த்துக்கிட்டே நிக்கிறேனே தவிர ஏதாவது செய்ய வேணாமா? டெலிபோன் கிளார்க் கலாவுக்கு 100 ரூபாய் சம்பள உயர்வு, கந்தசாமிக்கு கை கடிகாரம், படிச்சுக்கிட்டே போறான். என்னை யாரும் ஏறிட்டு கூட பார்க்கல. இடம் தப்பி வந்துட்டமான்னு பாக்குறேன். இல்லையே, என் ஆபீஸ் தான். இதோ ஓரத்துல கடிகாரம், டியூப் லைட்டு, வாட்டர் கூலர், மாலை போட்ட மாமா போட்டோ. என் ஆபீஸே தான். இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நான் வராத தைரியத்துல கேலி பண்றாங்களா அப்படின்னு கணிச்சிட்டேன். எல்லாரும் ஒரே சமயத்துல திரும்பி என்ன பார்த்தாங்க. ஏய், யார் நீ அப்படின்னு கேட்டாங்க. அதே சமயத்துல அவனும் கேக்குறான், ஏய், யார் நீ? எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க. அந்த இடம் ஏன் ஆபீஸா தெரியல, சட்டுன்னு வேற இடத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அது ஒரு மாதிரி சந்தா இருக்கு. மெலிசா பழாப்பழ வாசனையும் லேசான மூத்திர வாசனையும் அடிக்குது. கோயிலோட சம்பந்தப்பட்ட ஊர் மாதிரி தோணுது. ஏன் இப்படி தோணுதுன்னு சொல்ல தெரியல. ஒரு பொண்ணு சுமார் 20 வயசு இருக்கும். அகலமா பொட்டு வச்சுக்கிட்டு, காதுல லோலாக்கு, தலை நிறைய பூவு, மாங்காய் மாலை, ஒரு வடம் சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு, உட்கார்ந்தாப்புலையும் இல்லாம படுத்தாப்புலையும் இல்லாம ஒரு பாதி நிலையில பாதி புன்னகையில என்னை பார்த்து நில்லுங்க ராஜாங்கிறா. அது எதுக்கோ ஞாபகம் வருது. அவ யாரு தெரியாது. கழுத்துல ஒத்த வடம் சங்கிலியில ஒரு தங்க சாவி தொங்குது. அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஆபீஸ் தான். திரும்ப வந்துட்டேன். இது ஒன்னும் பூர்வ ஜென்மத்து சமாச்சாரம் அது இதுன்னு இல்ல. ஆள் மாறாட்டமா? அதை விட தீவிரமா வேற ஏதோ கேஸ்னு முதல்லயே எனக்கு பட்டதுக்கு காரணம், அந்த அறையில அவனை சுத்தி நின்னவங்க என்னை பார்த்த பார்வையில ஒரு பரிபூரண அந்நியனை எப்படி பார்ப்பாங்க அப்படி. அதுதான் உதைச்சது. அது ஒரு பெரிய நாடகம்னா, வருஷ பிறப்பு ஜோக்னா, ஸ்டாஃப் அத்தனை பேரும் மாச கணக்குல ஒத்திகை பார்த்துருக்கணும். இது நாடகம் இல்ல. வேற என்னங்க? சாமிநாதன் உங்களுக்கு யார் வேணுங்கிறான். என் பிஏ 8 வருஷம் சர்வீஸ். மகளுக்கு பிடியில சீட் வாங்கி கொடுத்தேன். சாமிநாதன், என்னையா விளையாட்டு இதெல்லாம்? அட, என் பேர் தெரியுது இவனுக்கு எப்படின்னு ஆச்சரியத்துல சாமிநாதன் மத்தவங்கள பாக்குறான். அந்த நடுவுல நிக்கிற ஆளு, அதானே, யாரப்பா நீ அப்படின்றான். மணி என் பக்கத்துல வந்து, பாருப்பா, இது ஆபீஸ், தெருவுல போறவங்க உள்ள நுழைய கூடாது, உன்னை யாரு உள்ள விட்டாங்க அப்படின்றான். யாரு உள்ள விட்டாங்களா? என்னடா எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்க? கலா, எனக்கு தெரியல. சாமிநாதன், ஏய் மணி, முதல்ல இந்த ஆளை விரட்டு. இந்த காரியத்துக்கு உங்க அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். ஏய், ஒதுங்குடா அப்படின்னு மேஜைக்கு பக்கத்துல போய் அவன் கோட்டை பிடிச்ச. அவன் கலவரத்தோட மத்தவங்கள பார்க்க, மணி, ஏய் முதலாளி மேல கை வைக்காத அப்படின்றான். முதலாளியா? அடப்பாவி, யார்யா இந்த ஆளு? தெருவுல போற பைத்தியம். வெயில் பாருங்க. முதல்ல அவனை 2 ஆளா பிடிச்சு வெளியில தள்ளுங்கய்யா. பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே. முதலாளி மேலேயே கைய வச்சுட்டான். போலீஸுக்கு சொல்லுங்க. என் ரூமுக்குள்ள நுழையவே பயப்படுறவங்க என்னை நெருங்கி என் கைய பிடிச்சு இழுத்து தரன்னு தெருவுல தள்ளினாங்க. எனக்கு ஏற்பட்டது அதிர்ச்சி, குழப்பம் இல்ல, திடீர்னு பயம். சம்திங் ராங். ஏதோ ஒண்ணு உதைக்குது. செயின்ல ஏதோ ஒரு இழை விட்டு போச்சு. இல்லாட்டா என் விசுவாசிகள் இந்த மாதிரி கனவுல கூட செய்ய மாட்டாங்க. அதுவும் மணி, சாமிநாதன், அந்த கலா. ஆபீஸ் வாசல்ல கூட்டம் கூடிருச்சு. என்னங்க, யாரோ பைத்தியங்க ஆபீஸ்குள்ள வந்து முதலாளி மேல கைய வச்சுட்டான். நான் தாண்டா முதலாளி. பாத்தீங்களா? ஏதாவது நீக்கப்பட்ட தொழிலாளியா? இல்லைங்க, முன்ன பின்ன தெரியாத அந்நிய. சார், நான் இந்த கம்பெனி டைரக்டர். என் பேர் ஜவஹர் விட்டல். நான் தான் சொந்தக்கார. அவங்க எல்லாரும் எனக்கு கீழே உத்தியோகம் பாக்குறவங்க. அப்ப கூட்டத்துல ஒருத்தன், இப்படித்தான் பாருங்க, மதுரையில ஒருத்தன் நான் தான் அறிஞர் அண்ணான்னு சொல்லிக்கிட்டு அலையறான். தண்ணி கேஸா? இல்லைங்க, வெயிலு. சித்திரை மாசம் கத்திரி வெயிலு. தெருவுக்கு 1-2 பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். 9 மணிக்கு என்ன அனலு பாருங்க. எனக்கு உடனே மனசுல ஒரு நிழல் தேவையா இருந்தது. நான் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். பீட்டர் ட்ரெக்கரோட அத்தனை புஸ்தகங்களையும் கரைச்சு குடிச்சிருக்கேன். ஒரு சிக்கலான பிரச்சனையை எப்படி அலசுறது, தீர்வு காண்றதுன்றத பத்தி படிச்சவன், தெரிஞ்சவன், அனுபவத்துல கண்டவன். இப்ப பிரச்சனை என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். போன அரை மணி நேரம் நடந்ததை என்னால செரிக்க முடியல. அவ்வளவுதானே. அவங்களுக்கு ஏன் புரியல? நான் தான் ஜே விட்டல். அது எனக்கு நல்லா தெரியும். என் மனைவியை கேட்டா சொல்வா. அன்லஸ் காஃப்காவோட மெட்டமாஃபாசிஸ் மாதிரி நான் ஒரு பெரிய பூச்சியா மாறுபட்டிருந்தாதான் கவலை. அதெல்லாம் ஃபேண்டசி. ஒரு நிமிஷம் விட்டல், இதெல்லாம் ஏன் ஃபேண்டசியா இருக்க கூடாது? இப்ப நான் சொன்னதில்லாமா?
விளையாடாதீங்க. சொல்றத முழுக்க கேட்ட பின்னால உங்களுக்கு புரியும். குறுக்க பேசாம கேளுங்க. அப்ப என் பிரச்சனை என்ன? என் ஊழியர்கள் எல்லாம் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? 50 பேருக்கும் பைத்தியமா? இருக்க முடியாது. வேணும்னே செய்யறாங்களா? எதுக்கு? என் கோபம் அவங்களுக்கு தெரியாதா? அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட மாட்டேனா? பின்ன இது ஒரு சதியா? யாராலோ உந்தப்பட்டு யாரோ சொல்லி கொடுத்து உதைக்குது. நடு விதியில நிக்கிற அத்தனை பேரும் ஆபீஸ் வாசல்ல நின்னுட்டு என்னை பாக்குற பார்வையில அடையாளம் சுத்தமா இல்ல. நடிக்கிறாங்கன்னா அபார நடிப்பு. டில்லியில பரிசு கொடுக்கலாம். மணி, சாமி, கலா, கிருஷ்ணா, வேணி என்ன தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க, நான் யாரு தெரியலையா? உங்க பைத்தியக்காரத்தனத்தோட குறிக்கோள் என்னன்னு புரியவே இல்லை. ஏதாவது விளையாட்டுன்னா சொல்லிடுங்க. உங்களை மன்னிக்கிறது வேற விஷயம். நான் இப்ப போலீஸுக்கு போக போறேன். சிரிப்பு. போலீஸுக்கு போறாராமல்ல? இவனுக்கு எப்படி வாத்தியாரே நம்ம பேரெல்லாம் தெரியுது? அதானே, பைத்தியம் இல்லை இவன். ஏதோ முன்கூட்டியே யோசனை பண்ணிட்டு வந்திருக்கான். ஏய், இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? நாமளே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். விலகுங்க, முதலாளி வரார். என்னையா சொல்றான்? இவன் தான் முதலாளியா போலீஸுக்கு போறானா? மிஸ்டர், நீ தான் இந்த கம்பெனி டைரக்டரா? உனக்கு தான் கட்டடம் சொந்தமா? ஆமா. சிரிப்பு. ஒருத்தர் சிரிக்க, உடன் ஒருத்தர் சிரிக்க, 10 பேர் 100 பேர் சிரிக்க, எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நான் சொல்லிக்கிட்டேன், விட்டல், எச்சரிக்கை, இந்த சமயத்துல ஜாக்கிரதையா இரு, பேசாத. இந்த கோளாறு உன் மனசுலா இல்ல வெளி உலகத்திலா? அத முதல்ல கண்டுபிடிக்கணும். சட்டம் தான் உனக்கு பாதுகாப்பு தரும். அதுக்கு முன்னால உனக்கு தேவை பாசம், உன் மனைவியோட அன்பு, மகளோட பிணைப்பு. புவனா, சோபா குட்டி, செல்வி, என் வீடு, என் உலகம், என் தோட்டத்து ரோஜாக்கள், என் மாமரத்து நிழல், வேப்பங்காத்து. டாக்ஸில வந்து இறங்கி பணம் கொடுத்துட்டு வாசல் கேட்டு கதவை திறந்து உள்ள போறேன். ஜூலி வல் வல்லுன்னு குலைக்குது, சங்கிலி இறுகுது. ஜூலி, ஜூலி, நான் தாண்டா. யாரு? நான் தான் போனா. தெர. கதவும் திறந்தது. புவனா நிக்கிறா. பக்கத்துல அந்த சண்டாளன். உலகத்துல உள்ள சித்திரவதைகள்லே தலை சிறந்தது அந்த காட்சி தான். என் மனைவிய மத்தவனோட பாக்குறது, அதுவும் எப்படி? தோளோட தோல் ஒட்டி உரசிக்கிட்டு. எனக்கு 40 சொச்சம் வயசாகுது. எனக்கும் அவளுக்கும் 7 வயசு வித்தியாசம். இன்னும் அழகாத்தான் இருக்கா. சின்ன வயசுல அவ எங்க வீட்டுல ஒரு பயந்த மான் போல குடி வந்ததுல இருந்து அவளும் வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் என்ன சார்ந்தே இருந்திருக்கா. நான் சொன்ன சேலையைத்தான் உடுத்திக்கிறா. நான் சொன்ன சினிமா தான் பார்த்திருக்கா. இத்தனை வருஷங்களையும் என்னுடைய நிழலாகவே இருந்த அவ இப்ப என்னடானா அந்த சண்டாளனோட சகஜமா நிக்கிறா. எனக்கு உடம்பு புறா அனலா தகிக்குது. புவனா, என்ன அது? யார் அது? என்னை என் மனைவி பரிபூர்ண அண்ணியனை போல பார்த்துட்டு அந்த பரிபூர்ண அண்ணியன் கிட்ட கேள்வி கேட்கிறா. யாருங்க அது? கண்ணுல பயம். அடே, நீ இங்கேயும் வந்துட்டியா? கந்தசாமி எங்க போயிட்டான்? புவனா, இந்த ஆசாமி ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்ணான். துரத்துறதுக்குள்ள பெரும் படா போயிருச்சு. இப்ப வீட்டுக்கும் வந்துட்டான். அது யாருங்க? என்ன வேணுமா? என்னது? நான் உன் புருஷன்டி. ஐய, என்னங்க இது இப்படி எல்லாம் சொல்றான்? நான் உள்ள போயிடுறேன். ஆபீஸ்ல நான் தான் டைரக்டர்னா இங்க வந்து நான் தான் கணவன்றான். பைத்தியத்துல எத்தனை வகை பாரு. நீ ஒரு காரியம் பண்ணு போனா. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் அட்டையில எழுதி வச்சிருக்கேன், டயல் பண்ணிடு. ஐயா, நான் மாட்டேங்க. எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. ஏய், நீ போறியா இல்லையா? என் வீட்டை விட்டு நான் ஏன் போகணும்? நீ போ. சில நேரங்கள்ல சிரிப்பா கூட இருக்கு. சித்ரா எங்க போனா? சித்ரா? சித்ரா வரா. என் மனைவியோட தங்கச்சி. அருமையான பொண்ணு. என்னை பார்த்து சிரிக்கும். சித்ரா, வாமா, என்னை பாருமா. நான் இல்ல, நான் தான். நான்னா இவங்கிட்ட சொல்லுமா. ஏறக்குறைய அழுகையே வந்தது. அதே சமயம் சோபா குட்டி வருது. என் பொண்ணு, என் சொந்த மக, என்னுடைய ஜீன், என்னுடைய குரோமோசோம். நான் குளிப்பாட்டி பவுடர் போட்டு அலம்பி துடைச்ச என் மக. எனக்கு இப்ப தரையா கண்ணீர் பெருக ஆரம்பிச்சிருச்சு. பெரியவங்க இவங்க எல்லாரும் பொய் சொல்லுவாங்க. சதி பண்ணிட்டு பேசி வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு பொய் பேசலாம். ஆனா இந்த குழந்தை சோபா இதால பொய் சொல்ல முடியாது. இது இன்னும் கத்துக்கல. இதுக்கு தெரியாது. கடவுளோட அம்சம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது. 5 வயசுல பொய் சொல்ல வராது. சோபா குட்டி, என் செல்லமே, வந்தியா? நீ சொல்லுடா கண்ணா. நான் யாரு? நான் உன் அப்பா இல்ல? டேடி டேடின்னு கூப்பிடுவே. கூப்பிட்டு இந்த தரித்திரத்தை போலீஸுக்கு நிரூபிச்சு காட்டு. நான் யாரு? நான் யாரு? சோபா சொல்லு. குழந்தை என்ன நேரா அகலமா பாக்குது. நிமிந்து போனாவை பாக்குது. அந்த அங்கிள் யாருமா?
நான் நிமிர்ந்து சித்ராவை பாக்குறேன். அவ சிரிக்கல. போச்சு, என் சகலமும் போச்சு, என் அடையாளம் போச்சு, நான் என்னை இழந்துட்டேன். எல்லாரும் சேர்ந்து நான் விட்டல் இல்லைன்னுட்டாங்க. நான் யாரு? கந்தசாமி, இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு தள்ளு. ஏய், என்னை தொட்டுடுவியாடா நீ? உன்னை சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவன். என் காலடியில வளர்ந்த அடிமை பையனி. என்னை கை எடுத்து அடிப்பியாடா நீ? போடா. அந்த அடிமை நாய் என்னை கையால இழுத்து ரோட்ல கொண்டு தள்ளுறான். நான் வீதியில விழுந்து கத்துறேன். ஏய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது அநியாயம், இது மகா பாவம். நீங்க உருப்பட மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. தெருவுல 10-15 பேர் கூட்டிட்டாங்க. எல்லாரும் விசாரிக்கிறாங்க. என்ன சார் ஆச்சு? கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலையா? இல்ல சார், என் பொண்டாட்டிய கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் மகளை தரமாட்டேங்கிறாங்க. நீங்க யாரு? வரதன். என்ன தெரியல? தெரியலையே. யாரு? நான் ஜவஹர் விட்டல், இந்த வீட்டு சொந்தக்கார எஜமா. சரிதான். என்ன சரிதான்? ஏய் வரதா, உனக்கு எதுக்குடா வம்பு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னை பூராவும் வெட்டி விட்ட ரண சிகிச்சை. என் ஆபீஸ், என் மனைவி, என் மகள், என் சுற்றம், என் தெரு, என் நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன ஜவஹர் விட்டல் இல்லைன்னு அதுன்னு ஒரு அக்ரிணையா மாத்திட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது? அவங்க சொல்ற மாதிரி எனக்கு பைத்தியமா? சே, எனக்கு பைத்தியமா என்ன? நான் கேட்டுக்கிற கேள்வியே சொல்லலையா எனக்கு பைத்தியம் இல்லைன்னு? எப்படி நான் பைத்தியமா இருக்க முடியும்? எனக்கு எதிரே இருக்கிற இந்த வீட்டுல எனக்கு ஒவ்வொரு மூளையும் தெரியும். என் பொண்டாட்டி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மச்சமும் தெரியும். மாடியில இருக்கிற ஒவ்வொரு படமும் புஸ்தகமும் தெரியும். அதை வரிசைப்படுத்திருக்கிற விதம் கூட தெரியும். கிரிமினல் ஜஸ்டிஸ், ஃபவுலஸ் மாடர்ன் இங்கிலீஷ், நாலடியார், 50 மினிட்ஸ் டு என்டேப். எனக்கு ஏனோ கொமட்டிக்கிட்டு வந்தது. பிளாட்பாரத்துல வாந்தி எடுத்தேன். யோசிச்சேன், இது தாண்டா வழி. நான் அந்நியனா இருந்தா வீட்டுல இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்குமா? அவங்க போலீஸுக்கு போன் பண்ண போறதா பயமுறுத்தினாங்களே தவிர செய்யல. அதுக்கு பதிலா நான் போலீஸுக்கு போய் அந்த ஆள் மேல புகார் கொடுக்க போறேன். ஆமா, நான் யாருன்னு என்னால போலீஸுக்கு நிரூபிக்க முடியும். ஸ்டேஷனுக்கு போயிடலாம்னு கிளம்பிட்டேன். அந்த பொண்ணு அப்புறம் நீங்க பாக்கலையா? எந்த பொண்ண? அதான் நில்லுங்க ராஜாவை. பார்த்தேங்க. பார்த்து ஒரு நாள் ராத்திரி. அந்த கதையை அப்புறம் சொல்றேன். இப்ப போலீஸ் என்ன? அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.